வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அதை மறக்காமல் ஞாபகம். இந்த ஏகன் வேல்யூ வெக்டார்ஸ் அண்டு அந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தியரி ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூ ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிங்க, இல்லாட்டி ட்ரேஸ் என்ன, அதாவது 3 ஏகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஏகன் வெக்டார்ஸ் கேட்டிருப்பாங்க. ரைட்டா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இன் ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில தியரம்ஸ் இருக்குது. தியரம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டெரிவேஷன்ஸ், அதாவது ப்ரூஃப் இருக்குது. அதாவது அதுக்கு வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ் நமக்கு தேவையில்லை. பட் அந்த எவிடன்ஸ் எல்லாமே சத்யபிரகாஷ் புக்கில் டீட்டெயில்டாக வந்து எப்படி வந்துச்சு, டெரிவேஷன்ஸ் எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த எக்ஸாமினேஷனில் அது கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் அந்த தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9-11 தலைப்பு இருந்துச்சு. அதை சுருக்கி நான் 9 தலைப்பு எழுதியிருக்கேன். இந்த 9 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி ரிலேட்டடான ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார் ரிலேட்டடான ப்ராப்ளம் அந்த கொஸ்டின். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுலேருந்து எப்படி வந்து நம்ம ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? சரி, மறக்காம அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதுலேருந்து எப்படி ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஈஸியாக நம்ம வந்து குயிக்காக 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட்டா? சரி, இப்போ இந்த வகையான மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ஏ ரியல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இருக்கும். அதாவது எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் வரணும். அதாவது நெகட்டிவ் நம்பர் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் தி ஈச் ரோ இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும், இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது. அதாவது நெகட்டிவ் நம்பர் எதுவுமே கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோலாம் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க 0.95 அண்டு 0.05 அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூனிட்டி 1 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வகையான மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்யபிரகாஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கான ஆன்சரையும் பார்த்துரும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஜென்ரலாக இந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதலாம், ஜென்ரலாக எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் 0.95 கொடுத்துருக்கேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி 0.85 இல்லாட்டி 0.15 இந்த மாதிரி வேறு வித்தியாசமான நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த நேரம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் அந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து நமக்கு எக்ஸாமினேஷனில் கால்குலேட்டர் அலோடு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம டேரெக்டாக இப்போ 95, 20 கூட டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜெனரிக் ஃபார்மேட் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து ஏகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த தான் ஃபார்மேட். இப்போ ஏ அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் இந்த பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆனது டயகனல் எலமெண்ட். ரைட்டா? இந்த ஃபார்மேட்ல இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு ஜெனரிக் ஃபார்மேட்ல எழுதிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ அப்படின்னு இருக்குன்னா அடுத்த டைம் என்ன வந்து இருக்கும், ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணாமல் கொஞ்சம் 1 கிடைக்கணும். அப்போ இங்கே ஏ அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 - a. சரி, நெக்ஸ்ட் இந்த டயகனல் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இது என்னவா இருக்கணும், 1 - b இருக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ஃபார்மேட் ஃபார் தி ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஞாபகம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோசாஸ்டிக் மேட்ரிக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 2x2 கொடுத்துங்க அப்படின்னா இதே 3x3 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3x3 3 ஏகன் வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட்டா? சரி, அப்போ ஒரு ஏகன் வேல்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2x2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2x2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இருக்கும். அனதர் ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா λ2 a + b - 1. அதாவது டயகனல் எலமெண்ட்டை ஆட் பண்ணிட்டு அது வந்து 1 சப்ராக்ட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஏகன் வேல்யூவாக இருக்கும். ரைட்டா? இதை போட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்மேட் போட்டுட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. டேரெக்டாக அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஜெனரிக் ஃபார்மேட்டுக்கு ஏகன் வேல்யூ இப்படி கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ இதுக்கு என்ன ஏகன் வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டாட்டிக் மேட்ரிக்ஸில் ஒரு ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இருக்குன்னு சொல்லிவிட்டோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஒரு ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா λ1 = 1. ரைட்டா? சரி, அப்போ இன்னொரு ஏகன் வேல்யூ என்ன அப்படின்னா a + b. அப்போ இங்கே a என்ன இருக்குது, அப்போ λ2 a என்ன இருக்குது 0.95 ப்ளஸ் b என்ன இருக்குது 0.98 இருக்குது -1. ரைட்டா? அப்போ இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும் 0.95 0.98. ரைட்டா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 13க்கு 3 மிச்சம் 1 10 19க்கு 9 மிச்சம் 1. அப்போ 1.93 வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -1 போட்டால் என்ன பார்த்தீங்கன்னா 0.93 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்னொரு ஏகன் வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.93. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான ஆன்சர். ஏகன் வேல்யூ ஆஃப் இந்த ஸ்டாட்டிக் மேட்ரிக்ஸ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொடுத்தாங்க அப்படின்னாலேயும் கண்டிப்பாக ஒரு ஏகன் வேல்யூ 1 அனதர் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இது ஒரு வேல்யூ. ரைட்டா? சரி, இப்போ நம்ம பார்த்து இந்த மேட்ரிக்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த தியரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய தியரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் தியரம் பாருங்கள். ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் அண்ட் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல். ரைட்டா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையான மேட்ரிக்ஸ் இருக்குது அதாவது அப்படிங்கிறத பார்த்தா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதாவது ரியல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹெர்மிஷியன் என்ன, ரியல் சிமெட்ரிக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸி. ரைட்டா? அப்போ ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஹெர்மிஷியன் அண்ட் ரியல் சிமெட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ டைம் கூட இருக்கலாம். நினச்சிருக்காங்கன்னா இந்த ரியல் மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெர்மிஷியன் அண்ட் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும், ஏகன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியலாக தான் இருக்கும், இமேஜினரி பார்ட்ஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்கியூ ஹெர்மிஷியன். அந்த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஸ்கியூ ஹெர்மிஷியன் வச்சுக்கோங்களேன். அந்த மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 0வாக இருக்கும் அல்லது பியூர்லி இமேஜினரி நம்பராக இருக்கும். அதாவது i -i இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? அதில் வந்து ரியல் டைமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஹெர்மிஷியனோட ஏகன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரி ஆர் 0வாக இருக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஏகன் வேல்யூ ஆஃப் தி யூனிட்டரி அண்ட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மாடுலஸ், தட் இஸ் யூனி மாடுலராக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஏகன் வேல்யூஸ் நம்ம வந்து ஏகன் வேல்யூஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் லாம்டா = 1 அப்படின்னு இருக்கும். அதாவது யூனி மாடுலர் அல்லது யூனிட் மாடுலஸ் என்ன மீன் அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கும். அப்போ அதோட அந்த மாடுலஸ் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1, அதாவது அந்த ஏகன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்க, ஏகன் வேல்யூஸ் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னா எலமெண்ட்ல, அதாவது டயகனல் எலமெண்ட் மட்டும் 0வாக இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், மற்ற இடங்கள்லாம் நமக்கு 0வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏகன் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டயகனல் எலமெண்ட் தான் நமக்கு ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்க, எனி 2 ஏகன் வெக்டார்ஸ். இது இப்படி எழுதிக்கணும்னா VE போட்டோம்னா ஏகன் வெக்டார்ஸ் ஆஃப் எ கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூ ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் எடுக்க அப்படின்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏகன் வேல்யூ கண்டுபிடிப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த ஏகன் வேல்யூஸ்க்கு நான் ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்பேன். ரைட்டா? இப்போ அந்த ஏகன் வெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏகன் வெக்டார்ஸோட மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி ஆர்த்தோகோனலாக இருக்கும். அதாவது 2 ஏகன் வெக்டார்ஸ் நான் டிஸ்டிங்க்லாம் எடுத்து அதை வந்து ப்ராடக்ட் பண்ணுறேன். அதாவது அதுக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்த்தோகோனல் மீன்ஸ் தட் இஸ் 0. ரைட்டா? அப்போ எனி 2 ஏகன் வெக்டார்ஸ் கரஸ்பாண்டிங் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாருங்க, எனி 2 ஏகன் வெக்டார்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஏகன் வேல்யூ. டிஸ்டிங்க்னா சேமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இருந்தால் சம்டைம்ஸ் 3x3 அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 1, -1 இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம டிஸ்டிங்க்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 and -1 இந்த மாதிரி ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய ஏகன் வேல்யூக்கு ஏகன் வெக்டார்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனலாக இருக்கும். எதில்? ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு. ரைட்டா? ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனலாக இருக்குது. அதாவது ப்ராடக்ட் இந்த ஆர்த்தோகோனல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஆர்த்தோகோனல் அது மாதிரி யூனிட்டரினா என்னென்னலாம் பார்த்துருப்போம்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்த்தோகோனலாக இருக்குன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 7வது
இதே மாதிரி தான் இருக்குது. இதில் பாருங்கள் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனலாக தான் இருக்கும். அப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் யூனிட்டரி மேட்ரிக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனலாக இருக்கும். அதாவது ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வந்து 0ன்னு கிடைக்கும். எது பார்த்தீங்கன்னா அந்த ஈகன் வெக்டார்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 8th பாருங்கள், ஈகன் வெக்டார்ஸ் கரஸ்பாண்டிங் டு distinct eigen value of a matrix linearly independent. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும்? லீனியர்லி இண்டிபெண்ட் வேல்யூ, அதாவது தனித்தனியான வேல்யூ இருக்கும். சிமிலராக இருக்கணும் அவசியம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் 9th பாருங்க, ஈகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வேரியன்ட் அண்டர் சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிமிலாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமிலாரிட்டி தான் நம்ம வந்து இந்த டயகனல் அதாவது ஒரு எலமெண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலுமே வந்து ஈகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறாது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இன்வேரியன்ட் மாறாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வேரியன்ட் அண்டர் சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இல்லை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை நோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சத்யபிரகாஷ் புக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து தயவு செஞ்சு நோட் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இது எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு இந்த 9 பாயிண்ட் எழுதி பார்த்தீங்கன்னா 9 தேர்வுக்கும் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யபிரகாஷ் புக்கில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துங்க. நமக்கு வந்து அது எக்ஸாமினேஷனுக்கு அது நீடுனாட்டு, பட் அது உங்களுக்கு வேணும்னா பார்த்துங்க. ரைட்டா? சரி, இது எதுவும் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா? தேங்க்யூ.